எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ திருமாவனுடைய இரட்டை வேடம் திமுகவையும் விட முடியல, தாவேக்காவையும் விட முடியல. இப்படியாவது தாவேக்கா ஆட்சியை கவிழ்த்தா திமுக வந்துருன்னு திமுக நினைக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தாவேக்காவை விமர்சித்தால் தாவேக்கா எப்படி வச்சிருக்கு? இப்போ நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. தாவேக்கா இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அபிஷா ஆதரவோடு ஆட்சி நடத்த வேண்டியது. அப்போ இவர்கள் 2 பேரும் போனாலும் சரி, இன்னும் 2 கம்யூனிஸ்டுகளே போனாலும் சரி, தாவேக்கா ஆட்சி யாருடைய கருணை பார்வை? அமித்ஷாவுடைய கருணை பார்வை. இல்லை, அதாவது திருமா பொறுத்த வரைக்கும் திருமா ஒரு தலைவனுக்கு இருந்த தகுதியிலிருந்து அவர் தவறிட்டார். ஏன் இவ்வளோ கடுமையான விமர்சனம்? இல்லை, அப்புறம் ஆளூர் ஷானவாஸ் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஆளூர் ஷானவாஸ் கூட்டை 30 ஆண்டு காலமாக உழைத்ததுக்கு ஒரு மந்திரி கிடைச்சது. அந்த மந்திரி கெடுக்கிறாருன்னா மந்திரி பதவியை விட உங்களுக்கு ஷானவாஸ் முக்கியமா? ஷானவாஸ் யாருடைய கைக்கூலி? திமுக கை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டினுடைய கட்சிகளில் கூட்டணி கட்சிகள் ஆட்சி மாறினாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக பக்கம் இருந்து தாவேகா பக்கம் மாறி இருக்கிறாங்க. அதில் சிலர் இப்போ தாவேகாவினுடைய அரசு அதுக்காக பேசக்கூடிய இதெல்லாம் திமுக காரங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. சமீபத்தில் வைகோ அவர்கள் ஒரு வெடி வச்சா முன்னாடி போய் எடுக்கிற மாதிரி நாங்கள் நிற்போம், மதிமுக நிற்கும்ன்ட்டு. திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவங்க பேசுகிறது எல்லாமே இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகள் மாறினது வழக்கமான அரசியல் செயல்பாடா இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கா? வித்தியாசம் இல்லை, வழக்கமான மாற்றம் இல்லை. பதவி வேணும், அமைச்சர் வேணும். இப்போ இந்த திருமாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கூட்டணியில் நின்று தான் வெற்றி பெற முடியும். தனித்து நின்று வெற்றி பெறவே முடியாது. தலித்துக்களே அங்கே இல்லை, தலித்துக்களே வெளியேறிட்டான். அப்போது அவருக்கு தாவேக்காவை தூக்கி பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தாவேக்கா சிந்தனை செல்வனுக்கும் ஆளூர் ஷானவாஸுக்கும் வாரிய தலைவர் கொடுப்பதாக வாக்களித்திருந்தாங்க. ஆனால் இப்போது திருமாவனுடைய இரட்டை வேடம் திமுகவையும் விட முடியல, தாவேக்காவையும் விட முடியல. 2 பக்கம் நட்பாக இருக்கிறது. அது ஆமாம், நட்பாக இருக்கலாம். நீங்கள் அதை வடிவேல் சொல்லுவதை போல் யார் காசு கொடுத்தாலும் அவனுக்கெல்லாம் ஓட்டு போடலாம். அது நட்பு தானே. வாங்கின காசுக்கு உனக்கு ஒரு ஓட்டு, உனக்கு ஒரு ஓட்டு, உனக்கு ஒரு ஓட்டு, உனக்கு ஒரு ஓட்டு, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. அந்த ஓட்டு செல்லுமா? செல்லாது. உலகத்தில் பாஜகவுக்கும் ஓட்டு, காங்கிரஸுக்கு ஓட்டு, அது செல்லுமா? திருமாவுடைய ஏனியில் ஒன்று தென்னை மரத்தில் ஒன்றுங்கிறீங்களா? அது எப்படி செல்லும்? திமுக குதிரை பேரம் நடத்தி தாவேக்காவை கவிழ்க்க நினைக்கிறது. இவர் யாரோட கூட்டணி இருக்கார்? திமுகவோட கூட்டணினா தாவேக்கா ரசிக்குமா? இப்படி ரசிக்குமான்னு கேட்குறேன். இல்லை, ரசிக்காது. எங்களை கவிழ்த்துவதில் இப்போ திருநாக்கரசு, நம்ம புதிய தலைமுறை விஜயன், இப்படி பல பேர் சந்தேகப்பட்டு பல பேர் போலீஸ் விசாரணை, செந்தில் பாலாஜி போலீஸ் விசாரணை, மயிரிழையில் தப்பிச்செல்லாம் 10 பேருக்கு 50 கோடி 500 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கியிருப்பான். அவன் தாவேக்கா விட்டே போயிருப்பான், பண்ணையாராக மாறி இருப்பான். 50 கோடி கிடைக்குது. முழுசாக 500 நோட்டை பார்க்காதவனுக்கு பூரா. அப்போது இப்படியாவது தாவேக்கா ஆட்சியை கவிழ்த்தா திமுக வந்துருன்னு திமுக நினைக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆளூர் ஷானவாஸ் விசிகாவா திமுகவானா? அவர் திமுக தான். இந்த ஒரு வாரமாக அறிவாலயத்தில் ஸ்டாலின் 3 முறை சந்திச்சிருக்கார். திரும்பவே ஸ்டாலினை சந்திக்கலை. தாவேக்கா ஆட்சி ஒரு பாஜக ஆட்சிங்கிறார். அப்படி சொன்னால் அங்கே இருக்கிற முஸ்லீம் பூரா எங்கே போயிடுவாங்க? திமுகவுக்கு போயிடுவாங்கன்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். தாவேக்காவில் அமைச்சரவையில் வன்னியரசு இருக்கார், விசிகா இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு? இது பாஜகவுடைய பி டீம்ங்கிறார். அப்போ அங்கே இருக்கிற முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க? ஓ, நம்மளே சொல்லிட்டாரியா? இது அப்போ இது சரி வராது, நம்ம எங்கே போயிடணும்? திமுகவுக்கு திரும்பிடணும். இப்படியான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவதற்கு திமுக பல சித்து வேலைகளை செய்து இதை திரும்ப தட்டி கேட்க முடியாமல் நிலை தடுமாறி இரட்டை வேடம் போட்டு தன்னால்
நடவடிக்கை எடுக்க முடியல. திமுகவை பேசிய காரணத்தினால் சங்கத்தமிழ இடைநீக்கம் செய்யப்பட்டார் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாரு? இது பிஜேபி பி டீம் தாவேகா. சாய்குமார் தலைமைச் செயலாளரை பாஜக தான் போட்டுது. தேர்தல் ஆணையம் தான் நியமித்து. அவர் பாஜக ஆள். அவர் ஏன் வச்சு நீங்கள் அரசு நடத்துகிறீங்க 3 மாதமாக? அப்போ பாஜக உங்களை இயக்குகிறதா பின்னால் இருந்து? அப்போ கூட்டணியில் இருந்து கொண்டு அமைச்சரவையில் பங்கு வைத்து கொண்டு நீங்கள் தாவேகாவை விமர்சித்தால் தாவேகா எப்படி வச்சுருக்கும்? இப்போ நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. கூட்டணியை விட்டு கிளம்புங்க, எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு சீட்டு போயிடுமே. யாருக்கு? தாவேகாவுக்கு சிட்டிங் எம்எல்ஏஸ் வேணும். தாவேகா இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. எப்படி எடப்பாடி 118 சீட்டுக்கு 110 சீட்டை வச்சு 5 ஆண்டு ஆட்சி நடத்தினாரா? அதே நிலைமைக்கு இப்போ தாவேகா வந்துருச்சு. வைகோ டெல்லியில் ராகுலும் வைகோவும் கலந்து கொள்ளுகிற ஒரு புத்தக வெளியீட்டில் விஜய் போகவே இல்லை. ஏன்? அவருடைய புத்தக வெளியீடு தான் இல்லையா? ஏன் போகல? ராகுலோடும் வைகோவோடும் டெல்லியில் போய் மேடை ஏறினால் பாஜக கோபத்துக்கு உள்ளாக நேரிடும். ஆனால் இல்லை சார், ஆனால் திரு வைகோ அவர்கள் தான் கூட்டம் கூட்டிட்டு நான் தான் முதலமைச்சர் கூட்டம் கூட்டிடுறேன், நான் 10 பேர் வச்சு தான் புத்தகம் வெளியிலான்னு இருக்கிறேன். அதில் மொத்தம் என் குடும்பத்திலே 8 பேர் வந்துட்டாங்க. விஜய் என்னப்பா அப்போ கூட்டம் கூடிருமில்ல. சீச்சி இந்த பழம் புளிக்கும். அதுதான் சீச்சி இந்த பழம் புளிக்கும். போகல. ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய மாநாடு யார் நடத்துகிறா? திருமாவளவன் நடத்துகிறார். அதுக்கும் போகல. அதுக்கும் போகலை. ஏன் போகல? இவர்கள் 2 பேரையுமே தாண்டி அவருக்கு ஒரு அரசியல் இருக்குது. அபிஷா ஆதரவோடு ஆட்சி நடத்த வேண்டியிருக்கு. அப்போ இவர்கள் 2 பேரும் போனாலும் சரி, இன்னும் 2 கம்யூனிஸ்டுகளே போனாலும் சரி, தாவேக்கு ஆட்சி நடத்தும். யாருடைய கருணை பார்வை? அமித்ஷாவுடைய கருணை பார்வை. ஆளுநர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடத்துவதற்கு ஆளுநர் முயற்சி செஞ்சால் தானே ஆட்சிக்கு வரும். அப்படியே நடக்காது. அப்படியே 5 ஆண்டு காலம் 110 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எடப்பாடி ஆட்சியை முடிச்சிட்டார். அதே ஃபார்முலா தான் இப்போ போகுது. அந்த ஃபார்முலா விசிகாவும் தேவையில்லை, சிபிஎம் தேவையில்லை, சிபிஐயும் தேவையில்லை. அமித்ஷா நினச்சா எடப்பாடி இப்போ டெல்லிக்கு போகிறார். இந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிடு. வழக்கை வாபஸ் வாங்கினா தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்கும். இடைத்தேர்தலில் 10 பேர் விசிக்கு ஆளே ஜெயிச்சு உள்ளே வந்துடும். அரசியலுங்கிற ஒரு சித்து விளையாட்டு தானே. அந்த சித்து விளையாட்டுகளுக்கு செய்வதற்கு அமித்ஷா தேவை. டெல்லிக்கு போலேன்னு அவன் புரிஞ்சு கொண்டிதான். பாஜகவினுடைய கோப பார்வைக்கு ராகுலோடு ஒரே மேடையில் ஏறக்கூடாது. இதுதான் இப்போது விஜய்க்கு அவருடைய ஆலோசகர்களுடைய ஆலோசனைப்படி அமித்ஷாவோடு பாஜகவோடு நீங்கள் மறைமுகமாக நெருக்கமாக வச்சுக்குவோம். நமக்கு வாக்கு வங்கிக்கு முஸ்லீம் வேணும், கிறிஸ்தவர்கள் வேணும், தலித்துகள் வேணும். இதற்காக பாஜக எதிர்ப்பை வைத்துக்கொள்வோம். திமுக அப்படி தானே இருந்தது. ஆனால் திமுக அத்தனை அமைச்சர்களும் திருடுவதை, கொள்ளையடிப்பதை, கோடிகளை திருடுவதை பாஜக பார்த்து கொண்டே இருந்தது, ரசித்து கொண்டே இருந்தது. அப்போ அதே நிலைமை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தனக்கு ஆட்சி பறிபோகாமல் இருப்பதற்கு யாரோடு வேண்டுமானாலும் ரகசிய உறவை வைத்துக் கொள்வார்கள். அது கருணாநிதி காலத்திலிருந்தே இருந்தது. ஜெயலலிதா மட்டும்தான் பாஜகவை எதிர்த்தார், காங்கிரஸை எதிர்த்தார், கடைசி வரை எதிர்த்தார். ஜெயலலிதா தான். சமரசமே செய்து கொள்ளாத பார்ப்பன பெண்ணு தான் ஜெயலலிதா. சார், இப்போது என்ன இருந்தாலும் இத்தனை நாட்களை விசிகாவை சொல்லும் போது அவங்க ஒரு கொள்கைக்காக நிற்கிறாங்க. விமர்சனங்கள் வரும், ஆனால் அவங்க ஒரு கொள்கைக்காக நிற்கிறாங்க. அவங்களுமே சொல்லும் போது நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சமரசம் பண்ணிக்க மாட்டோம் தான் சொன்னாங்க. பட் இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அல்லது விமர்சனங்கள் அங்கேயே 2 துருவங்கள் இருக்குது. ஒன்று அதிகாரத்தை நோக்கி இருக்குது, இன்னொன்று வேற ஒரு திசையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எப்படி இது விசிகாவுக்குள்ளே இப்படி ஒரு சூழல் எப்படி உருவாச்சு? இல்லை, அதாவது திருமா பொறுத்த வரைக்கும் திருமா ஒரு தலைவனுக்கு இருந்த தகுதியிலிருந்து அவர் தவறிட்டார். ஏன் இவ்வளோ கடுமையான ஒரு விமர்சனம்? இல்லை, அப்புறம் ஆளூர் ஷானவாஸ் மேல் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஆளூர் ஷானவாஸ் கூட்டணி 30 ஆண்டு காலமாக உழைத்ததுக்கு ஒரு மந்திரி கிடச்சிருக்கு. அந்த மந்திரி கெடுக்கிறாருன்னா அப்போ ஆளூர் ஷானவாஸ் மேல் நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால். ஏன்? தகுதி இழந்துட்டீங்களா? பாஜக பி டீம்னே சொல்கிறாருல தாவேகாவை. சொல்கிறாரா சொல்லியா? அப்போ அப்படி சொல்கிறவருக்கு என்ன அஜெண்டா இருக்கும்? இந்த கூட்டணியை கலைக்கணும், அதான அஜெண்டா இருக்கணும். அப்படி அந்த அஜெண்டா தன்னுடைய கட்சி ஒரு அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு அமைப்பு செயலாளர் முயற்சி பண்ணுறாருன்னா அவர் நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் செய்யல?
சங்கத்தமிழ் நீக்கினீங்கல்ல, தூக்கி வெளியே போட்டீங்கல்ல. ஏன் அவர் போடும்போது கூட திமுக உங்களுக்கு மந்திரி கொடுக்கல. இப்போ யார் மந்திரி கொடுத்துருக்கா? தாவேக மந்திரி கொடுத்துருக்கா இல்லையா? மந்திரி பதவியை விட உங்களுக்கு ஷானவாஸ் முக்கியமா? ஷானவாஸ் யாருடைய கைக்கூலி? திமுக கைக்கூலி. திமுக எனக்கு நாகப்பட்டினம் வேண்டாம், எனக்கு பல்லாவரம் கொடுக்கணும் ஸ்டாலின் தான் போய் கேட்டார், திருமாட்ட கேட்கல. யார்கிட்ட கேட்டிருக்கணும்? தலைமையிட்ட தான். அந்த அது அந்த சர்ச்சை வந்துதா? அப்போது உங்களுக்கு தலைவர் திருமாவா ஸ்டாலினா? இப்போ 2 தரப்புலையுமே ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? எந்த 2 தரப்பு? ஒன்று தலைமையிலையும் ஒன்று இருக்குது, தலைமைக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்ககிட்டையுமே அந்த குழப்பம் திருமாட்டம் தான் இருக்குது. குழப்பம் திருமாட்டம் தான் இருக்குது. ஒரு தலைவங்கிட்ட தான் குழப்பம் இருக்குது, தொண்டங்கிட்டலாம் குழப்பம் இருக்குது. நீங்கள் ஆளூர் ஷானவாஸை தட்டி வைக்க முடியல. ஒரு கூட்டணியை குழப்புகிற அளவுக்கு திருமாவோட அவருக்கு அதிகாரம் இருக்கா? ஆளூர் ஷானவாஸுக்கு திருமாவை விட அதிகாரம் இருக்கான்னு கேட்குறேன். கிடையாது. அப்போ இது ஒரு அமைச்சர் என்பது, ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என்பது தன்னுடைய சமூகத்துக்கு ஏதாவது செய்யலாம் இல்லையா? அப்போ அதை கெடுக்கிற ஒருவர் அஜெண்டா என்னவாக இருக்கும்? அந்த அஜெண்டா யாருடைய அஜெண்டாவாக இருக்கும்? திமுகவுடைய அஜெண்டாவாக இருக்கும் என்பதை தவிர வேறு திட்டமே இல்லை. அதை பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? திமுக அப்படி இருந்துட முடியுமா? ஜெயலலிதா இருந்திருக்க முடியுமா? எந்த கட்சியிலையாவது கூட்டணியிலிருந்து கூட்டணியை குழப்புகிற வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியுமா? ஏன் இப்படி ஒரு அமைச்சரோ அமைப்பு செயலாளரோ ஜெயலலிதா இருக்க முடியுமாங்க? பேச முடியாது. அவர் திருமாட்ட பேசலான்னா கருணாநிதி பேச முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போது இதுக்கு என்ன பொருள் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.